நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். பல வேளைகளிலே நாம் மனிதர்கள் பேசுகிறதை கேட்பதுண்டு. நீ என்னை பின்பற்றாதே, என்னுடைய வார்த்தைகளை கடவுளை பின்பற்று என்கிறது போல சொல்வதுண்டு. நான் பேசுகிற வார்த்தைகளை பின்பற்று, அது கரெக்டாக இருக்கு, ஆனா என்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்காதே என்பது போல பேசுகிறவர்கள் உண்டு. இன்னும் சில பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை போதகரை பின்பற்றாதே, போதகத்தை பின்பற்று என்பதாக. ஆனால் பவுல் தைரியமாக சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்பதாக. என்னை பின்பற்றுங்கள். அவர் பவுல் எப்படி நடத்தவில்லை, என்னை பின்பற்றாதீர்கள், ஆனால் நான் பேசுகிற போதனை சரியாகத்தான் இருக்கும், ஆகவே அந்த போதனையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து எட்டி பார்க்காதீர்கள், அது ரொம்ப மோசமாக இருக்கு, அதை நீங்கள் பின்பற்றத்தக்குவதற்கு ஏதுவானதாக இருக்காது என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை. மாறாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் அந்த ஒரு ஆணித்தரமாக அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இப்ப நீங்கள் என்னை பின்பற்றினால் அது கிறிஸ்துவை பின்பற்றினதுதான். காரணம், நான் கிறிஸ்துவைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை பின்பற்றுவதனால் நீங்கள் தவறாக நடத்தப்பட்டு எங்கேயோ போக மாட்டீர்கள். நான் கிறிஸ்துவைத்தான், என்னை பின்பற்றினால் நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவை பின்பற்றித்தான் ஆகும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஒரு மனிதன் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வது அது பெருமையா? என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வது பெருமையா? இல்லை, அது ஆவிக்குரிய ஒரு பொறுப்புணர்ச்சியா? அது அவர்கள் எந்த துணியிலே சொல்லுகிறார்கள் என்கிறதை பொறுத்து. ஆனால் இங்கே பவுல் அதை பெருமைக்காக சொல்லவில்லை, அவர் ஒரு பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். உங்களுக்கு தான் இவ்வளவு பேசுகிறேன் அல்லவா, அப்போ என்னுடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு நீங்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவான அளவிற்கு ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றலாம் தைரியமாக என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ பவுல் எங்க என்ன காண்பிக்கிறார்? என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் பவுல் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதிரியாக பவுலப்போஸ்தலன் இருக்கிறார். பவுல் என்னுடைய பேச்சை கேளுங்கள், ஆனால் என்னை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக என்னை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று சொல்லி. இப்போ பவுல் தீமோத்தேயுவிடத்துல சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு, ஒருவரும் அசட்டை பண்ண, உன்னுடைய நடக்கை குறித்து அசட்டை பண்ணக்கூடாது, அந்த அளவிற்கு நீ என்னது மாதிரியாக இருக்க வேண்டும். இதுல பேச்சிலே மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சு சரியாக இருக்கிறது என்கிறதுலே மட்டுமல்ல, உன்னுடைய நடக்கையிலும் உன்னுடைய குணாதிசயத்திலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் ஒழுக்கமான வாழ்க்கையிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இரு. பவுல் தன்னுடைய ஆடியன்ஸுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேன் என்கின்றதாக சொல்லுகிறார். பவுல் அனுப்புகிற தனக்கு ஒரு ஊழியக்காரனாக ஒரு தீமோத்தேயு அனுப்புகிறார் என்று சொன்னால் தீமோத்தேயுவிடத்திலே என்ன சொல்லுகிறார்? நீ மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ உன்னிடத்திலே கேட்கிற மக்கள் உன்னை பின்பற்றுவதற்கு ஏதுவானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் இல்லை. இன்னைக்கு எப்படி காணப்படுகிறார்கள்? அவருடைய வாழ்க்கையில, அவருடைய தனிப்பட்ட விதத்தில எல்லாம், தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பார்க்க கூடாது. அவர் பேசுகிறார், அவர் அற்புதம் செய்கிறார், அவர் என்டர்டைன்மெண்ட் தருகிறார்,
அவருடைய பாடல் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது ஆசீர்வாதமா இல்லை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நமக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது என்கிறது ஆசீர்வாதமாகாது. அப்போ இப்படி பல்வேறு விதப்பட்ட மனிதர்கள் பல்வேறு விதங்களிலே சொல்லுகிறார்கள். அவர் மாதிரியாக இருக்கிறாரா? அவருடைய வாழ்க்கை மாதிரியாக இருக்கிறதா? பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறதா? அல்ல. அவர்கள் அங்கு கூட்டத்துக்கு போனா அதிக மக்கள் வருகிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அங்கே இருக்கும்போது அந்த ஒரு 2 மணி நேரம் கடவுளுடைய பிரசன்னத்துல இருந்தது போல இருக்கிறது. பிரசன்னத்துல இருந்தது போல இருக்கிறது என்கிறது உங்களுக்கு முதலாவது கடவுளுடைய பிரசன்னம் என்னால் என்னவென்று தெரியவில்லை. அங்கே உள்ள அந்த சிச்சுவேஷன்ஸ் அங்கே நடக்கின்ற இசை அல்ல பாடுகிற பாடல் அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் ஒரே நேரத்தில் கத்துகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 விதமான பரவச அனுபவத்தை ஏற்படுத்தும். அதற்காக அது கடவுளுடைய பிரசன்னமாகி விடாது. அப்போ மக்கள் இதைத்தான் பார்க்கிறார்களே தவிர அவர் பின்பற்றுவதற்கு எதுவான மாதிரியா என்று பார்ப்பது இல்லை. ஆனா பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறது மட்டுமல்ல, என்னை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். தீமோத்தேயு இடத்திலும் சொல்லுகிறார், நீ மற்றவர்கள் உன்னை பின்பற்றுவதற்கு ஏதுவாக நீ மாதிரியாக இரு, மற்றவர்களுக்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே பவுல் தன் ஒரு மக்களிடத்திலே குறிப்பிட்ட மக்களிடத்திலே சில காலம் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு பின்பு அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 35 எல்லா பல காரியங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு வரும்போது இப்படி பிரயாசப்பட்டு 35ஆம் அதிகாரம் 35வது வசனம் அப்போஸ்தலர் 20:35 வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். பல காரியங்களை அங்கே சொல்லுகிறார். எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் காண்பித்தேன், வாழ்ந்து காண்பித்தேன். நான் வெறுமனே பேசவில்லை, நான் காண்பித்தேன், என்னுடைய வாழ்க்கை மூலமாக காண்பித்தேன். சமீபத்திலே ஒரு மனிதர் சொன்னார், இயேசுவை காண்பிக்க வேண்டும், இயேசுவை காண்பிக்க வேண்டும். எப்படி? அது எப்படி? அற்புதம் செய்ய வேண்டும், அற்புதம் செய்து இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்பதாக சொன்னார். ஆனால் பவுல் இங்கே எப்படி நான் காண்பித்தேன் என்பதாக சொல்லுகிறார். நான் அற்புதம் செய்து இயேசுவை காண்பித்தேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. பவுல் எல்லாம் அற்புதம் செய்திருக்கிறவர் தான். அற்புதம் செய்திருக்கிறார், அற்புதம் செய்யாமலும் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லும் போது எதை காண்பித்தாராம்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனம். எதையெல்லாம் காண்பித்தேன் என்று சொல்லும் என்பதாக அவர் வரிசையாக பட்டியலிட்ட காரியங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. அப்போ தேவன் கொடுத்த ஆலோசனையிலே ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு நான் சாட்சியாக உங்களை வைக்கிறேன். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ பவுல் முதலாவது என்னது? தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்கல. ஆலோசனை என்றால் தேவனுடைய சுவிசேஷம், கடவுள் வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு விஷயத்தையும் மறைத்து வைக்கவில்லை. இன்றைக்கு பலர் அவர்கள் முதலாவது சொல்லுகிறது சரியான தேவனுடைய ஆலோசனை அல்ல, ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு அவர்கள் தாங்கள் எப்படி கிளைம் பண்ணுகிறார்கள், நாங்கள் தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறோம், எல்லாருக்கும் வரங்களை தருகிற ஒரு பயிற்சி நடத்துகிறோம், இதுக்கு நீங்கள் வந்தால்தான் ஸ்பெஷலாக சில காரியங்களை அறிய முடியும், அதற்கு நீங்கள் இவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் கூட்டம் நடத்துகிறார். பவுல் சொல்லுகிறார், தேவ ஆலோசனையில் ஒன்றையும் தான் மறைத்து வைக்கவில்லை, இல்ல கொஞ்சத்தை மறைத்து வச்சுட்டு யாரெல்லாம் பணம் கொடுத்து கற்றுக்கொள்கிறதோ அவர்களுக்கு மட்டும் தனியா நான் சொல்லி தர்றேன் என்றெல்லாம் பவுல் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு சில கூட்டம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? முதலாவது அவர்கள் சொல்லுகிறது தேவ ஆலோசனை அல்ல, ஒரு பேச்சுக்காக வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஒருவேளை அப்படி நம்பினாலும், ஆனால் எப்படித்தான் இருக்கிறது? சில காரியங்களை மேலோட்டமாக சொல்லுவோம், அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில கூட்டங்கள் இருக்கிறது, அது பணம் கட்டி படிக்கக்கூடிய கூட்டங்கள். அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. 31ஆம் வசனம். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
பவுல் சொல்லுகிறார் 3.5 வருஷ காலம் நான் கண்ணீரோடு ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லி கொண்டு வந்தேன். நீங்கள் எப்படிப்பட்ட விதத்தில எல்லாம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது என்கிறதற்காக கண்ணீரோட புத்தி சொல்லி கொண்டு வந்தேன். பவுல் இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், நான் போன பிறகு சிலர் வருவார்கள், வந்து ஏமாற்றக்கூடியவர்கள் வருவார்கள், அப்படிப்பட்டவர்கள் கொடிதான ஓநாய்கள் வருவார்கள், அவர்களிடத்து தப்ப வேண்டும். அதற்கு ஏதுவான எல்லாவித ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் 3.5 ஆண்டு காலம் செய்து கொண்டு வந்தேன், அதை நினைத்து விழித்துக் கொண்டிருங்கள். பவுல் இப்பொழுது சொல்லுகிறார் 32, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புவிக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. இச்சிக்கவில்லை என்றால் நான் உங்களிடத்துல கேட்டு வாங்கினேன் இல்லை, நான் மனசுல கூட ஆசைப்படவில்லை, இச்சிக்கவில்லை, ஆசைப்படவில்லை. உங்களுடைய பொன்னு வெள்ளி இது எதுலையுமே நான் எச்சிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நீ பொன்னை கொடு, எனக்கு கொடு, அப்பதான் உனக்கு பல மடங்கு கிடைக்கும், நீ விசுவாசத்தோடு எங்களுக்கு கொடு என்று சொல்லி ஏதோ வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய தனக்கு கீழாக இருக்கிற மக்களுடைய பணங்களை இச்சிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி என்னுடைய கைகளால் வேலை செய்து பிரயாசப்பட்டு உங்களிடத்திலிருந்து வாங்குகிறதை காட்டிலும் உங்களுக்கு கொடுக்கிறதான் பாக்கியம், ஆசீர்வாதம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ பவுல் இங்கே தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பித்தேன், ஆகவே என்னை பின்பற்றலாம் தைரியமாக என்பதாக சொல்லுகிறார். அப்போ இதுதான் உண்மையிலேயே தேவனை பின்பற்றுகிறவர்களுடைய நிலையாக காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? நீ என்ன பார்க்காத, என்னுடைய வாழ்க்கையை பார்க்காதே, நான் வேதாகமத்துல பாரு, இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாரு என்கிறதாக இருக்கக்கூடாது. நீ தைரியமாக என்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், நீ என்னை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் காணப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் பல வேளைகளை நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது நான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை போல எல்லாரும் உங்களை பின்பற்றத்தக்க விதத்திலே நடங்கள் என்று சொல்லி தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை பின்பற்றுவதானால் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதாக பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் நடக்கிறபடி நீங்கள் என்னோட கூட பின்பற்றுங்கள், என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்ப அப்போஸ்தலர் வழிகாட்டி இருக்கிறவர்கள், அதே போல நடக்கிற மனிதர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லு. அப்போ பவுல் எந்த இடத்துல மனிதர்களை பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக நாம் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக, நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கத்தக்க மாதிரியாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில தான் பேசுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இங்கே பவுல் சொல்லுகிற காரியம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, ஜிம்மிக்ஸ் கட்டி அல்ல, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் அவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. அப்ப அவர்கள் எப்படி நடந்தார்கள், எப்படி வாழ்க்கையை முடித்தார்கள். பவுல் சொல்லுகிறார்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே அநேகர் வந்திருக்கிறார்கள், ஆண்டோருக்கென்று பணி செய்திருக்கிறார்கள், நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு உலக மனிதர்களுடைய பார்வையில் அது ஒரு தோல்வியாக இருக்கலாம். பணத்தை இழப்பது, உயிரை இழப்பது எல்லாம் உலக மனிதர்களுடைய பார்வையில எப்படி இருக்கும்? தோல்வியாக இருக்கும். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலே மற்றவர்களுக்காக வாழ்வது தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுகிறவன் அதை இழந்து போவான், தன்னுடைய ஜீவனை இழக்கிறவனோ அதை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? அப்போ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்பதாக இங்கு எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்ப அவர்கள் எந்த அளவிற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இப்படி ஒரே சீராய் நடந்து அவர்கள் நல்ல முடிவை அடைந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ பவுல் எந்த இடத்திலும் தான் சாக்கு போக்கு சொல்லவில்லை. தான் ட்ரெயின் பண்ணக்கூடியவர்களை இல்ல, நீங்க இப்படிதான் சொல்ல வேண்டும், நீங்க போதிக்கிறதோட உங்களுடைய கடமை முடிந்தது என்று சொல்லவில்லை. போதனையை கேட்கிறவர்களுக்கும் இதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் ஏதோ போதனையை கேட்டோம் என்று இருக்கக்கூடாது, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்கிறதிலே கவனம் இருக்க வேண்டும். சும்மா பாஸ்டர் என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர்களை எல்லாம் நீங்கள் பின்பற்றலாமா? கூடாது. ஏதோ மேஜிக் வித்தைகளை காண்பித்து சும்மா மக்களை மகிழ்விக்கத்தக்க காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் இயேசுவை காண்பித்து விட்டோம், இதை இயேசு கிறிஸ்து இப்படிதான் அற்புதம் செய்தார். நம்ம பெங்களூர்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தனை வரவழைத்து பால்தங்கையோட சர்ச்சிலே இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதை போல நானும் பாட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி வித்தைகள் காண்பித்தார். உங்களுடைய பர்சுகளிலே பணம் இருக்கிறது, இதுதான் அற்புதம், அற்புதத்தின் மூலமாக நாங்கள் இயேசுவை காண்பிக்கிறோம் என்றெல்லாம் செய்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களை அல்ல இங்க பவுல் சொன்னது. பவுல் ஒரு இடத்துல கூட அப்படி சொல்லவே இல்லை. மாறாக வாழ்ந்து காண்பித்து, நாங்கள் இப்படி வாழ்ந்தோம், ஒருவனுடைய வெள்ளியாகலும் பொன்னியாகலும் இச்சிக்கவில்லை, எங்களுக்காக எங்கள் கைகளை வேலை செய்தது. தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது நீ கற்பிலும் ஒழுக்கத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் மாதிரியாக காண்பி என்பதாக சொல்லுகிறார். அப்போ நம்முடைய நடக்கையிலே மாதிரியாக காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு விதமான மாதிரிகளை பின்பற்றலாம். இந்த ஊழியரை இப்ப சிலர் சொல்லுவது, நான் இந்த ஊழியரை மாதிரி வரணும், காரணம் அவர் புகழின் உச்சியிலே இருக்கிறார், இந்த ஊழியரை மாதிரி மாறணும் என்று சொல்லி சில ஊழியர்களை என்கிறவர்களை ரோல் மாடலாக வைத்திருப்பார்கள். அவர்களை போலவே இவர்களும் தவறான வழியிலே போகிறவர்களாக இருப்பார்கள். இது எந்த அடிப்படை இருக்கும்? புகழ். இவர் அதிக புகழோடு இருக்கிறார், உலகம் அறியப்படத்தக்க ஒரு நபர். செல்வம், அவர் அதிக சைக்கிள்லே வந்தார், இப்பொழுது பாருங்கள் ஆசீர்வாதம் பெற்று காரிலே போகிறார். இப்படிப்பட்டவர்களை நல்ல அதிகாரம் உள்ள நபராக இருக்கிறார், அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அல்ல, அதை பின்பற்றுவதை வேதாகமும் சொல்லவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதை போல நடக்கிறவர்கள் தான் அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் பவுல் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் ஊழியர் செய்கிற எல்லாரும் காணப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாகவும் சொல்லுகிறார். ஏன் இப்படி பின்பற்றுகிறதே கண்டிப்பாக இப்படிப்பட்டவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், மற்றவர்களை பின்பற்றி அவர்கள் பின்பாக போகக்கூடாது, அவர்களுடைய உபதேசத்தை கேட்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்களை ஃபாலோவே பண்ணக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். பின்பற்றவே கூடாது. ஏன் சொல்லுகிறார்? பிலிப்பியர் புத்தகத்திலே அதை 3ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களை நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இவர்களைத்தான் மாதிரியாக நோக்க வேண்டும், வேற யாரையும் நோக்கக்கூடாது. ஏனெனில் அடுத்த வசனம், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வேறு விதமாக நடக்கிறவர்கள், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் இருக்கிறது, இதற்கு மாறாக நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உதாரணத்திற்கு அப்போ தீமோத்தேயு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலாகட்டும், தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலாகட்டும், இப்படிப்பட்டவர்கள் தான் கண்காணிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்.
ஆனால் அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான காரியம் குடும்பத்திலே சாட்சியாக இருப்பது. சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்கிறது. தன்னுடைய வீட்டிலேயே ஒரு மனைவி ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அவர்களையே அவனால் சரியாக பராமரிக்க முடியவில்லை, அவர்களை அவர்களோடு அன்பாக விட்டு கொடுத்து வாழ முடியவில்லை என்றால், ஒரு சபை 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், சின்ன கூட்டம் அல்லது பெரிய கூட்டம், நான் பெரிய கூட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களா? அப்படி அதை எப்படி விசாரிக்க முடியும்? முதலாவது விசாரிப்பு என்கிற ஒன்று இருக்க வேண்டும். எப்படி அதாவது வீட்டை எப்படி விசாரிக்கிறார்களோ அதை போல சபையும் விசாரிக்க வேண்டும். அந்த விசாரிப்பே இன்றைக்கு பல இடங்கள்ல இல்லை. வருகிற பாஸ்டர்களுக்கு கீழே உள்ள மக்களுடைய பெயர்களை தெரிவதில்லை. அங்க விசாரிப்பே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் முதலாவது வீட்டிலே விசாரிப்பு இல்லை. அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு மாதிரிகளாக நோக்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்வார்கள், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு முக்கியம் கிடையாது என்பதாக சொல்வார்கள். ஆனால் பவுல் இங்க என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்கிறார். என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். பவுல் வழிகாட்டி இருக்கிறாரா? வழிகாட்டி இருக்கிறார். நாங்கள் என்று சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி நடக்கிறவர்கள், அவர்களை மாதிரியாக நோக்குங்கள், மற்றவர்களை நோக்காதீர்கள் என்றால் அது வேறு விதமாக நடக்கிறவர்கள். அப்ப நாங்கள் உங்களுக்கு போதித்ததற்கு மாறாக சிலர் நடப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. ஏன் அப்படி மாறி நடக்கிறார்கள்? 18 அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்போ வேறு விதமாக நடக்கிறவர்கள், இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதற்கு மாற்றாக நடக்கிறவர்கள். வேதாகமம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இதை தவிர இன்றைக்கு வேறு விதங்களிலே எல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணி கொள்ளுகிறார்கள். நாங்கள் அற்புதம் செய்யக்கூடியவர்கள், எங்களிடத்திலே தான் வல்லமை இருக்கிறது, ஆகவே நாங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறோம், நாங்கள் தான் என்டர்டெயின்மெண்ட் தருகிறோம், ஆகவே கடவுள் தான் எங்களை கொண்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் காரியங்களை எல்லாம் செய்கிறோம், ஆகவே தான் அநேக இளைஞர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வருகிறார்கள், நாங்கள் இழுக்கிறோம், நாங்கள் தான் காண்பிக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். இப்படித்தான் காண்பிக்க வேண்டும் என்கிறார் நடையிலே காணப்படுகிறார்கள். அல்ல, காரணம் அது வேதம் காண்பிக்கவில்லை, பவுலப்போஸ்தலன் காண்பிக்கவில்லை, அப்போஸ்தலர்கள் யாரும் காண்பிக்காத நடைமுறை. நாங்கள் காண்பிக்காதபடி வேறு விதமாக காண்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள், விரோதிகள். எப்படிப்பட்ட வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் என்பதை பாருங்க. கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பகைஞர்கள். கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கே பகைஞர்கள், கடவுளுக்கே எதிரிகள். அப்படிப்பட்டவர்கள், கடவுளுடைய எதிரிகளைத்தான் இன்றைக்கு அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். காரணம் கிறிஸ்து என்று சொன்னா, கிறிஸ்து இங்க பூமிக்கு வந்ததனுடைய அடிப்படையே சிலுவை, மரணம். அப்ப அந்த சிலுவையை பற்றிய உபதேசம், சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், ஆகையால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆகையால் நாம் அங்கே சிலுவையிலே மரித்தோம். நாம் இனி பழையவர்கள் அல்ல, புதியதானவர்கள். அவ புதிய மனிதர்களாக தான் காணப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் சிலர் வேறு விதமாக நடக்கிறவர்கள், இந்த சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு எதிரானவர்கள். அவர்கள் ஒருவேளை இதை பேசுவது போல தோன்றலாம், ஆனால் அவர்கள் அப்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறது போல நடக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள். அவர்கள் எப்படி உறுதியிற்கு பேசினாலும் சரி, அழுது நடித்தாலும் சரி, மாதிரி இங்கே வேதாகமத்தில் நாம் இப்போது பார்த்த மாதிரி இருக்கிறது அல்லவா? அல்லது இன்னும் சில காரியங்கள் பார்க்க போகிறோம். அப்படி நடக்கவில்லை என்றால் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர், இயேசு கிறிஸ்துவுக்கே பகைஞர்கள், விரோதிகள். அப்ப நாம் யாரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதிகளை நாம் பின்பற்றுகிறோமா? பின்பற்ற வேண்டுமா? இல்லை.
அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அது அநேகர் தரம் சொன்னது போல மறுபடியும் கண்ணீரோடு சொல்லுகிறார். அப்ப பவுல் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லும் போது அது எவ்வளவு முக்கியமான காரியம். அப்போ தயவு செய்து அவர்களை பின்பற்றாதீர்கள், கண்ணீர் விட்டு கெஞ்சி கேட்கிறேன் ஐயா, அப்படிப்பட்டவர்களை பின்பற்றாதீர்கள் என்கிற அர்த்தத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன் தெரியுமா? அவர்களை பின்பற்றினால் என்ன ஆகும்? அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை, அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ ஏன் இந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது? அவர்களை பின்பற்றினால், அப்போ பவுல் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள். அப்ப என்னை பின்பற்றினால் என்ன ஆகும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் அதை பாண்டி கிறிஸ்துவை என்னை பின்பற்றினால் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றினால் எங்கே இருக்க போகலாம்? நித்திய ஜீவனுக்கு நேராக அது உங்களை நடத்தும். ஆனால் நீங்கள் வேறு சிலரை பின்பற்றினால், வேறு விதமாக நடக்கிறவர்களை பின்பற்றினால் அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்களுடைய முடிவு அழிவு. காரணம், அவர்களுடைய தேவன் வயிறாக இருக்கிறது. வயிறு வளர்ப்பதுதான் அவர்களுடைய தேவன். வயிறு என்று சொல்லும்போது அவர்களுக்கு செல்வம் சேர்ப்பது, அவர்கள் இந்த பூமியிலே சுகபகமாக வாழ்வது, அதைத்தான் குறிக்கிறது. அப்ப அதுதான் அவர்களுக்கு முக்கியம். மக்களுக்கும் அதைத்தான் வாக்கு பண்ணுவார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் போகிற இடத்துக்கு தான் நீங்கள் போக வாய்ப்புண்டு. அவர்களுடைய சிந்தை பூமிக்குரியவைகள். அவர்கள் எப்பொழுதும் பூமிக்குரியவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். பூமியில எப்படி பெரிய, இன்னும் இப்பொழுது இவ்வளவு கூட்டம் வருகிறது, இன்னும் இதை எப்படி பெருசாகலாம், இன்னும் இப்பொழுது அடுத்த ப்ராஜெக்ட் 3 கோடி, அடுத்த கோடிக்கணக்கிலே ப்ராஜெக்ட் போடலாம், இப்படியெல்லாம் தான் பேசிக் கொண்டிருப்பார். அதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், லட்சங்கள் ரூபாய் கொடுக்கிற இத்தனை பேர் வேண்டும், இப்படி எப்பொழுது பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை தான் பேசுவார்கள். நீங்கள் இப்படி கொடுத்தால் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? எங்களுக்கு கொடுங்கள், கொஞ்சமாக அல்ல, அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு பூமியிலே செல்வ செழிப்பாக மாற முடியும், அம்பானியாக மாற முடியும் என்பதெல்லாம் வாக்கு பண்ணுகிறார்கள். பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எது நோக்கி இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் இப்படிப்பட்டவர்களை பின்பற்றாமல் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்போ இங்கே எதை முக்கியப்படுத்துகிறார்? நம்முடைய எதிர்பார்ப்பு தேவ ராஜ்யத்திற்கு ஏதுவாக பரலோகத்திலே நம்முடைய குடியிருப்பு இருக்கிறது என்கின்ற ரீதியிலே இருக்க வேண்டும். நம்முடைய நடக்க எந்த ரீதியிலே இருக்க வேண்டும்? அந்த மாதிரி ரீதியிலே நடக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இந்த பூமியில இருக்கிறது அற்பமான சரீரம். அவர் இது ஒரு நாள் மறுரூபமாக்குவார் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர் சரீரத்திலே இருக்கிறாரோ அதற்கு ஒப்பாக, அதை போல, வித்தியாசமாக அல்ல. கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார். அவர் இங்கே பூமியிலே மனிதனாக வந்த போது என்ன சொல்லப்பட்டது? தேவதூதருக்கும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வேதாகம் சொல்லுகிறது, அப்ப மனிதர் ஏன் அப்படி சொல்லப்பட்டது? மனிதர்கள் என்றால் மனிதர்களுடைய செயல்கள் சரீர அடிப்படையிலோ அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம், வரம்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் அடிப்படையிலோ வல்லமை அடிப்படையிலோ தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர் என்று சொல்லி மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இனிமேல் இந்த மனிதர்கள் எந்த நிலைமைக்கு போவார்களாம்? இயேசு கிறிஸ்து வர்றதிலே பரலோகத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, தேவதூதர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாக நம்முடைய சரீரம் மாறும் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, உங்களை ஒரு இப்போ மனிதர்களாக இருக்கிறது ஒரு கேட்டகரி ஒருத்தி தூதர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி என்கிற அடிப்படையில அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதை போல. இதே காரியத்தை யோவான் 1 யோவான் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லியிருப்பார். இப்பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியவில்லை, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2 வசனத்திலே
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடிவது அல்ல. இந்த பூமியிலே உள்ள வாழ்க்கை இப்படியெல்லாம் தான் இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் எப்பொழுது வருவார், நாம் எப்பொழுது அவரிடத்திலே சேரப்போகிறோம் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஏன் சொல்லப்பட்டது? காரணம், சிலர் இந்த பூமிக்குரியவைகளை மட்டுமே சம்பந்தப்படுத்தி இங்கேயே 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பது போல, மரணம் இல்லாமலே மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்கிறது போல நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஏதோ நிரந்தரம், இங்கே நீ என்னது விரும்பினதை எல்லாம் அடைந்து தீர்க்கத்தாக வேண்டும் என்கிற ரீதிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வேறு விதமாக நடக்கிறவர்கள் என்கிறத எங்கே பவுல் சொல்ற. அப்போ இதுதான் நாம் எப்படி பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை பார்க்காதே, வசனத்தை கடவுளை பார் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்னை பின்பற்று என்று சொல்லத்தக்கவர்களாக காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார், என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பார்க்க கூடாது, அதிலே தலையிடக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. மாறாக என்னுடைய வாழ்க்கையை பார், நான் என்னது சரியாகத்தான் இருக்கிறேன், மற்ற மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். இல்ல, எனக்கு கடவுளை பார்த்துக் கொள்வாரு, அவருடைய இருதயத்தை பார்ப்பார். வெளிப்புறமாக நான் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்க மாட்டாரு. நான் கடவுளை நேசிக்கிறேன், கடவுளை ஆராதிக்கிறேன், அதை மட்டும் ஆண்டவர் பார்ப்பாரு. இப்படி எல்லாம் சமாளிக்கிறவர்களாக அப்படி இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தைரியமாக என்னை பின்பற்றலாம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அப்படி பவுல் அப்போஸ்தலன் காண்பித்திருக்கிறார் அல்லவா, அப்படி நடக்கிறவர்களைத்தான் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேறு நபர்களை பின்பற்றக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே மக்களை பார்த்து கூறுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதனால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இங்கே பவுல் தெசலோனிக்கே மக்களை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் தேவ வசனத்தை உங்களிடத்திலே சொன்னோம், அதை நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் என்ன எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை? இவர்கள் சொல்லுகிறார் மனுஷர் வசனம், இவர்களுடைய கருத்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக நாங்கள் சொன்னதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அது நாங்கள் சொன்னது தேவ வசனம் தான், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டீர்கள் இங்கு என்று சொல்லி தெசலோனிக்கேயர் மக்களை குறித்து சொல்லுகிறார். இங்கே தெசலோனிக்கேயர் மக்கள் எதை வைத்து இங்கே பவுல் பிரசங்கித்ததை தேவ வசனம் என்று ஏற்றுக்கொண்டார்கள்? பவுல் அற்புதம் செய்ததை வைத்தா? இல்லை. பவுலுக்கு சொல்லுகிறார், நான் வாழ்ந்து காண்பித்ததை வைத்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் எதை போதித்தோமோ அதற்கேற்ப நாங்கள் வாழ்ந்து காண்பித்தோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் எங்களுடைய வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை நடக்கை எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் எப்படியெல்லாம் வாழ்ந்து காண்பித்தேன் என்பதாக சொல்லுகிறார். 2ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்போ தைரியமாக துன்பம் வந்தது, அப்படிப்பட்ட துன்பத்திலும் தைரியமாக நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவோம். துன்பத்தை கண்டு பயந்து ஓடவில்லை. பவுல் சொல்லுகிறார், பவுல் தான் எப்படி வாழ்ந்து காண்பித்தேன் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். நான் எப்படி வாழ்ந்து காண்பித்தேன், என்னுடைய வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து காண்பித்ததுனால்தான் நான் பேசினது என்னது மனுஷன் பேசுகிறது. ஆனால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? பவுல்ங்கிற மனுஷன் பேசுறது தானே, அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அதுக்கு காரணமாக போல் சொல்லுகிற காரியம், நாங்கள்
ஆஹ் மிகுந்த துன்பத்திலே இருந்த போதும், பிலிப்பு பட்டணத்திலே இருக்கும்போது நாங்கள் பாடுபட்டு நிந்தை அவமானப்பட்டு எல்லாம் இருந்த போதும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். தைரியமாக துணிச்சலாக சுவிசேஷத்தை அறிவித்தோம். துன்பம் வந்தபோது விட்டு விட்டு போகவில்லை. துன்பம் வந்தபோது, அவமானம் வந்தபோது, போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் துணிச்சலோடு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக தைரியமாக இருந்தோம். இரண்டாவதாக சொல்லுகிறார் தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர் ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாக இருக்கவில்லை. எங்களுடைய போதகம் எப்படி இருக்கவில்லை? வஞ்சகமாக இருக்கவில்லை. எப்படியாகலும் ஏமாத்தி எங்களுடைய போதகத்துக்கு கீழ்ப்படிய பண்ணலாம். எப்படியாகலும் அது மக்களை ஏமாத்த வசியம் பண்ணி கவர்ச்சிகரமாக பேசி எப்படியாகலும் எங்களுடைய பேச்சை நாங்கள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கலாம். அப்படி எந்த ஜிம்மிக்ஸ் வேலையும் பண்ணவில்லை, வஞ்சிக்கவில்லை. துர் ஆசை, எங்களுக்கு எந்த கெட்ட ஆசையும் இல்லை. அந்த எங்களுக்கு இருக்கிற அந்த ஆசைகளை எல்லாம் ஒரு பிரசங்கத்துக்குள்ள ஒரு பூசி அப்படியே உங்களுக்குள்ள திணிக்கவில்லை. அது கபடம் உள்ளதாக இருக்கு. வஞ்சகம், அதுல எந்த கபடமும் இல்லை. மாறாக எப்படி இருந்தது? சுவிசேஷத்தை எங்களிடத்திலே ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்போ மனுஷருக்கு பிரியம் உண்டாக பேசவில்லை. ஆண்டவர் எங்களை உண்மையுள்ளவர் என்று நம்பி எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அறிவிக்கின்ற அந்த காரியத்தை, தேவனுடைய ரகசியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமாக எப்படி பேசினால் தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ அப்படி பேசுகிறோம். மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறோமா? மனுஷரை பிரியப்படுத்தணும்னா என்னது? இப்படி பேசினா மனுஷர்கள் ஈஸியா கவர்ந்தெழுக்கப்படுவார்கள். அதுல கொஞ்சம் மனிதர்களை பிரியப்படுத்துற மாதிரி கொஞ்சம் லைசா என்னது ஆசையும் மனிதர்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி எல்லாம் சில காரியங்களை நினைத்து விடுவோம். இப்படியெல்லாம் பேசவில்லை. காரணம் வஞ்சகத்தினாலே அமையவில்லை, துர் ஆசை இதிலே காணப்படவில்லை, கபடம் உள்ளதாக இருக்கவில்லை. மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக அல்ல, எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்த தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படியாக நாங்கள் பேசுகிறோம். இதே காரியத்தின் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் அறிவித்து சொல்லுகிறார். கலாத்தியர் மக்களிடத்திலே சொல்லுகிறார், மனுஷரை பிரியப்படுத்துகிறாரா கிறிஸ்துவன் ஊழியன் அல்லவே என்பதாக எல்லாம் சொல்லுகிறார். அப்போ மனுஷரே அல்ல, தேவனை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறார்கள். அப்போ இப்படி பேசினால் அதிக மக்கள் கூட மாட்டார்களே, மக்கள் கவர்ச்சிகரமான பேச்சை தானே விரும்புவார்கள் என்றெல்லாம் பவுல் யோசிக்கவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை, ஆசையை தூண்டத்தக்கதான வசனங்களை எங்கேயும் பேசவில்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. எங்களுடைய பொருளாசையை தீர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களிடத்திலே பேசும்போது எந்தவித காரியங்களும் நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வகை மகிமையை நாங்கள் தேடவில்லை, மகிமையை புகழ்ச்சியை தேடவில்லை. அப்போ பாருங்கள், மனிதர்கள் எங்களை புகழ வேண்டும், மகிமை எல்லாரும் எங்களை பிரைஸ் பண்ண வேண்டும். நாங்கள் இப்படி நடந்து வந்தால் எல்லாரும் எங்களுக்கு ரெட் கார்பெட் விரித்து பூ தூவி பெரிய ஆளுயர மாலையெல்லாம் போட்டு எங்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்க வேண்டும், எல்லாரும் எங்களுக்கு மகிமையை செலுத்த வேண்டும், எங்களையே புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே நான் பார்த்தோம், ஒருவனுடைய வெள்ளியாகலும் பொன்னியாகலும் நான் எச்சரிக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அல்லவா? எந்த இடத்திலும் பவுல் என்ன செய்யவில்லை, பேராசை இல்லாமல் காணப்படுகிறார். பவுலுக்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அற்புதம் செய்கிறார் பவுலும் பர்னாபாவும். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் இவ்வளவு நாள் கும்பிட்டு கொண்டிருந்த அந்த கடவுள் தான் இறங்கி வந்தது என்பதாக நினைத்து கொண்டு யுப்பித்தர் பெயரிட்டு இவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய மாலைகளை எல்லாம் கொண்டு அவங்களுக்கு ஒரு பலி செலுத்துவோம், இவர்கள் கடவுளுக்கு நாம் பலி செலுத்துவோம் என்று சொல்லி வந்தார். என்ன செய்கிறார்கள் அவர்கள்? ஐயோ, இது இப்படி பண்ணுகிறார்களே என்று சொல்லி
தங்களுடைய சட்டைகளை கிழித்துக் கொண்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் சாதாரண மனிதர்கள். எங்களை நீங்கள் சாதாரண மனிதர்களை நடத்துவது போல நடத்தினால் போதும். எங்களுக்கு வித்தியாசமாக ஒரு கனம் மகிமை எல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதாக எங்கே நடத்துகிறார்கள். மெர்க்குரி யூபிட்டர் என்று சொல்லி அந்த கடவுள் தான் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படி அவர்களை மிக மிக கௌரவமாக நடத்த முற்பட்ட போது அவர்களுக்கு பலி செலுத்த கூட துணிந்தார்கள். ஆகா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு என்று சொல்லி பவுல் காண்பிக்கவில்லை. மாறாக, ஐயோ இப்படி எங்களுக்கு மகிமையை செலுத்துகிறீர்களே என்று சொல்லி துக்கம் கொண்டார். அப்போ நாங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து அது மனுஷரிடத்திலாவது வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. நாங்கள் என்ன செய்திருக்கலாம்? நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக இருந்தும் கிறிஸ்துவே நேரடியாக எங்களை அனுப்பினார். அதை காண்பித்தா நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நாங்க தேவ ஊழியர்கள். நீங்க என்ன காலில் விழுந்து வணங்கணும். சில வீடியோக்களை பார்க்கும்போது சிலருடைய ஷூக்களை எல்லாம் நக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் மக்கள். அதை அவர்கள் ரசிக்கிறார்கள். நாங்கள் பெரிய ஆளு, எங்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு பெரிய மகிமையை தர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணவில்லை. உங்களிடத்திலே பட்சமாக நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். ஒரு தாயை போல உங்களுக்காக எங்களுடைய உயிரை கொடுக்கதாக பட்சமாக ஒரு நேசத்துடன் ஒரு எப்படியே காப்பாற்ற முடியும், அழிவிலிருந்து ஒரு தாய் பிள்ளையை எப்படி காப்பாற்றுவாரோ பால் கொடுத்து, அதை போல நாங்கள் உங்களுக்கு பட்சமாக அன்பு காட்டி நாங்கள் நடத்துகிறவர்களாக இருந்தோம். நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடி இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே பிரசங்கித்தோம். அதாவது மற்றவர்களிடத்திலிருந்து என்னது, உங்களுடைய பொருட்கள் மீது நான் ஆசைப்படவில்லை. எனக்கு ஒரு குறைவு வந்தால் எனக்கு இவ்வளவு குறைவு இருக்கிறது என்று சொல்லி நான் அறிவிப்பு கொடுக்கவில்லை. நான் என்னது வேலை செய்து சாப்பிட்டு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று சிலர் என்னது அவர்களாகவே புரிந்து பவுல் இப்படி வேலை செய்து கொண்டிருந்தால் அவர் ஊழியம் செய்யக்கூடிய நேரம் குறைவாகும், ஆகவே பவுலுக்கு நாம் இந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். பிலிப்பு சபை அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார். பவுல் சில இடங்கள்ல அதை பயன்படுத்துகிறார். மக்கதனியர்களை அப்படி சொல்லுகிறார். ஆனால் பவுல் நான் எந்த இடத்திலும் அப்படி கேட்டு வாங்கவில்லை. நான் குறைவில் இருந்தால் நான் என்ன செய்வேன்? இந்த குறைவை போக்கும்படியாக, ஐயா நான் இப்பொழுது குறைவாக இருக்கிறேன், என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி கேட்க மாட்டேன். மாறாக நான் என்ன போவேன், எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்வேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே தாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பாருங்கள், நாங்கள் உங்களுக்குள்ள எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த விதத்திலும் என்னது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கல, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழவில்லை. அதுக்கு ஏதாவது தப்புல மாட்டிட்டு அது உங்களுக்கு எல்லாம் புரியாது, அந்த கடவுளுக்கு முன்னாடி தான் கரெக்டா இருக்கு அப்படி சமாளிக்கிறவர்களாக இல்லை. மாறாக உங்களுக்கும் நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி என்று சொல்லுகிறார். தேவனும் சாட்சி நீங்களும் சாட்சி. நீங்கள் மட்டும் சாட்சி என்றும் சொல்லவில்லை, தேவனும் சாட்சி. அதாவது வெளிப்புறத்துல நான் நல்லா இருக்கிறேன், நல்லவனை போல நடித்து அப்படி இல்லை, தேவனும் சாட்சி. உள்ளுக்குள்ளும் நல்ல தேவன் பார்த்தாலும் அவர்கள் சரியாக நடக்கிறார்கள். மட்டுமல்ல, நாங்கள் தேவனுக்கு தெரியும், மனிதர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படியும் இல்லை, மனிதர்களுக்கு முன்பாகவும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தாயை போல மட்டும் தேற்றவில்லை, தாய் போல அன்பு மட்டும் பரிவு மட்டும் காட்டவில்லை. உங்கள் மேல் ஒரு தாய் பரிவு காட்டுவதை போல அப்படி மட்டும் இல்லை, ஒரு தந்தையை போல ஒரு உரிமை அந்த எடுத்துக்கொண்டு ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல தேவைப்படும் போது எச்சரித்து கண்டித்து அப்படியும் நாங்கள் நடந்து கொண்டோம். எப்பொழுதுமே தாய் போல அப்படி சீராட்டி அப்படி மட்டுமல்ல, அது பட்சமா நடந்தோம். நீங்கள்
ஆரம்பத்திலே வரும்போது என்னது, ஒன்றுமே அறியாமல் இருப்பீர்கள், உடனே எடுத்தோம் கழுத்தோம் என்று சொல்லி உங்களை போட்டு அடிக்க அப்படி எல்லாம் இல்லை. ஒரு தாய் எப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்கும்போது பட்சமாக பால் ஊட்டுவார்களோ அப்படி விட்டுனோம். அதே வேளையில் ஒரு தகப்பனுக்கு இருக்கிற பொறுப்பும் நாங்கள் என்னது செய்தோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னோம். அதை அறிந்திருக்கிறீர்கள். இவ்வளவு சொல்லிவிட்டுதான் சொல்லுகிறார், ஆகையால் நாங்கள் இவ்வளவு காரியத்தை சொன்னோம். இதுல எங்கேயாவது நாங்கள் அற்புதம் செய்தோம் என்று வருகிறதா? இல்ல நாங்கள் தான் பெரிய வல்லமையானவர்கள் என்று காண்பித்தோம் என்பதை ஏதாவது வருகிறதா? இல்லை. இவ்வளவு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாருங்கள், பவுல் என்ன சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையை காண்பித்தோம், நீங்கள் அதை எங்களுடைய வார்த்தையை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள். இன்றைக்கு மக்கள் எதை வைத்து தேவ வசனமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்? வாழ்க்கையை காண்பிக்கிறவர்களை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. நான் நேற்றைக்கு தூங்கி கொண்டிருந்தேன், கடவுள் வந்தார், தட்டி எழுப்பினார், அவர் இப்படி சொன்னார், என் ஜனங்களிடத்திலே போ இந்த வார்த்தையை சொல்லு என்று சொன்னார் என்று சொல்லுகிறதை வைத்து இவர் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? பவுல் சொல்லுகிறார், நாங்கள் வாழ்ந்து காண்பித்தோம், மக்கள் எங்களுடைய வார்த்தையை, மக்கள் மீன்ஸ் தெசலோனிக்கேயில் உள்ள மக்கள் எங்களுடைய வார்த்தையை தேவவசனமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. இப்போ நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதே வேளையிலே நாம் பின்பற்றக்கூடியவர்கள் காட்டுகிற ஜிம்மிக்ஸ் அடிப்படையிலோ கூறுகிற பொய்யின் அடிப்படையிலோ அவர்களை தேவ மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை பின்பற்றத்தக்கவர்களாக மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போதிக்கிறதற்கு சரியாக போதிக்க வேண்டும். அதாவது அப்போஸ்தலர்கள் போதித்த அந்த போதனை போதிக்க வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டும். நாமும் அப்படி நம்மை பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு நாமும் மாற வேண்டும். இல்ல என்ன பார்க்காத, இந்த போதகத்தை மட்டும் கேளு, அப்படி சொல்லக்கூடாது, என்னை பின்பற்று என்று சொல்லத்தக்க விதத்திலே நாம் காணப்பட வேண்டும்.